அனைவருக்கும் வணக்கம். இப்போ சின்ன ஒரு பெரிய கான்செப்ட் பார்க்கலாம். கடன் கடன் கடன். தன் பாட்டி தன் பேரனிடம், நானும் சின்ன வயசில் கஷ்டப்பட்டு உங்கள் பணம் வளர்த்தேன் கடன் வாங்கி. இப்போ என்ன மாதிரியே உங்கள் பணம் கஷ்டப்பட்டு கடன் வாங்கி உங்களை வளர்த்துறேன், வாழ்க்கை பார்க்குறேன் அப்படின்னு தன் பேரனிடம் சொல்லும் பாட்டி. ஏன் அப்படி சொல்கிறாங்க? எதனால் அப்படி சொல்கிறாங்க? எதனால் அந்த நிலைமை ஏற்படுது? இந்த நிலைமை ஏற்படுத்தியது யார்? பாட்டி. அவங்க என்ன நிலைமை ஏற்படுத்தினாங்க அப்படின்னா, நம்மளுக்கு 1000 கஷ்டம் வந்தாலுமே நம்மளோட கஷ்டத்தை நம்ம பார்த்துக்கணும். எப்பவுமே தன் குழந்தைகிட்ட சொல்லக்கூடாது. அப்படின்னா அர்த்தமா? அப்படின்னா கண்டிப்பாக நம்ம குழந்தைகிட்ட நம்ம என்ன கஷ்டப்படுறோமோ, எப்படி சிரமப்பட்டு வளர்த்துறோமோ, எப்படி படிக்க வைக்கிறோமோ, எந்த தொழில் செய்கிறோமோ, அதுலேருந்து எந்த வருமானம் வருதோ அந்த வருமானத்தை எப்படி வாழ்க்கை ஓட்டுறோமோ அப்படிங்கிற சிஸ்டமேட்டிக்காக சில விஷயத்தை கண்டிப்பாக சொன்னாதான் பிறக்கும் குழந்தைகளுக்கு அதனோட புரிதல் ஏற்படும். இப்படி சொல்கிறது கிடையாது. வருமானத்துக்கு ஏற்றபடி செலவு செய்கிறதில்ல. 10,000 வாங்கினா 1,00,000 கடன் வாங்குகிறோம். 20,000 வாங்கினா 2,00,000 கடன் வாங்குகிறோம். 30,000 வாங்கினா 3,00,000 கடன் வாங்குகிறோம். 30,000 வாங்கினா 10,00,000 கடன் வாங்குகிறோம். 30,000 வாங்கினா 20,00,000 கடன் வாங்குகிறோம். கையில் காசு வாங்குற வீடு கட்டுற கடன் வாங்கினா பிரச்சனை இல்லை. அதில் எஃபெக்ட் போட்டு உழைக்கிறது யார்? பாட்டி. பாட்டி, தாத்தா. சரிங்களா? தாத்தா. சரிங்களா? இருவரும் உழைப்பாங்க, இல்லைன்னா ஒருவர் மட்டும் உழைப்பாங்க. இது ஒரு உழைப்பு. சரிங்களா? ஏன்னா மேக்ஸிமம் பாட்டி தான் பேரன் கூட சொல்லுவாங்க. தாத்தா வந்து பேரன் கூட சொல்ல மாட்டாங்க, அதிகம் இல்லை. சரிங்களா? அதனால் பாட்டிங்கன்னா அதனோட எஃபெக்ட் எப்படி எஃபெக்ட் போடும்? ஒரு குழு கட்டணமாகட்டும், ஒரு விஷயங்கள் செய்யணுமாகட்டும், அந்த எஃபெக்ட் போடுறது ஒரு வேலை செய்யும் பொழுது இந்த அளவுக்கு கடன் தேவைப்படாது. பார்த்து அந்த கடனை வாங்கணும். அதுபோக கடன் வாங்கினாலுமே கையில் காசு இல்லை, இந்த வாரம் காசு இல்லை, அங்கே வாங்கிக்கிற காசு இல்லை. அப்போ என்ன பண்ணுவோம்னா, நேரடியாக யார்கிட்ட கடன் வாங்குறீங்களோ, வீட்டுக்கு வந்தாலும் சரி, எங்கே வந்தாலும் சரி, இந்த வாரம் இல்லைங்க, ஒரு 20 நாள் கழிச்சு வாங்க, ஒரு 30 நாள் கழிச்சு வாங்க அப்படின்னு தாராளமாக சொல்லலாம். இந்த வாரம் இல்லைங்க, நம்ம என்ன பண்ணுவோம், தன் குழந்தைகிட்ட சொல்லிட்டு போயிடுறது, அங்கே போயிட்டேன்னு சொல்லி, இங்கே போயிட்டேன்னு சொல்லிட்டு. அந்த குழந்தை நம்மை பார்த்து கற்றுக்கிறான். ஓ, இப்படியெல்லாம் சமாளிக்கலாமா வாழ்க்கையை? சின்ன வயசுலேருந்து இப்படியெல்லாம் சமாளிக்கலாமா? அங்கே போகிறது இங்கே போகிறது திணிக்கிறது. தன் குழந்தையிடம் தன் கடனை சொல்லி சொல்லி திணிக்காதீர்கள். நிறையா பக்கம் நிறையா நம்ம என்னென்ன சொல்லுவோமோ, பொய் பேசுமோ எல்லாத்தையுமே கற்றுக் கொடுத்துட்றோம். ஒன்று சொன்னால் 9 போகுங்கிற மாதிரி நம்மக்கிட்ட வந்து பல விஷயத்தை நம்ம குழந்தைக்கு கற்றுக்குறாங்க. என்ன சொல்லுவாங்க, உங்கள் அப்பாக்கிட்ட வாங்கி கொடு, உங்கள் அம்மாட்ட வாங்கி கொடு, ஏன் இப்படி போகிறாங்க அப்படின்னா, அந்த கடன் கொடுத்தாங்களா அவங்கள எதிர்த்து பேசுகிற அளவுக்கு திறமை படைத்தவங்களா உங்கள் குழந்தைகள் நீங்கள் மாற்றிடுறீங்க. அவன் வந்துட்டு இப்படியே உங்கள்கிட்ட சின்ன வயசுலேருந்தே நீங்கள் நல்லதுக்கு தான் வாங்குறீங்க, குடும்ப கஷ்டத்துக்கு தான் வாங்குறீங்க, குடும்ப சிரமத்துக்கு தான் வாங்குறீங்க. கரெக்டுங்களா? அந்த பேஸ் பண்ணுறது நீங்களே அவங்ககிட்ட சொல்லி பேஸ் பண்ண பிரச்சனை இல்லை. ஒரு 10 பேர்த்துக்கிட்ட கடன் வாங்கினா இத்தனை நாள் இந்த நாள் கொடுக்குறாங்க, இந்த விஷயம் நடந்துக்குது, எதுக்கு இந்த விஷயம், ஏன் உங்களுக்கு முடிஞ்சால் வாங்க வேண்டியது, முடியாடி போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லுவாங்க கடன் வாங்குறீங்க. ஏன்னா ப்ராப்பராக சொன்னோம்னா கேட்டுக்குவாங்க. நீங்கள் ஆளுக்காரு வேறு என்னென்னமோ வச்சு கடன் வாங்குவீங்க. அவங்ககிட்ட ஏன் நம்ம கடன் வாங்குறதுக்கு முன்னாடி நிறைய யோசிக்கணும். யோசித்து கடன் வாங்கணும். சரிங்களா? ஒரு பேங்க் லோன் ஆகட்டும், இல்லை எதாக இருந்தாலுமே கடைசியில் சிக்கிக்கிறது நீங்கள் தான். நீங்கள் சிக்கிறது பார்த்ததும் இல்லாமல் உங்கள் பையனை சிக்க வைக்கிறீங்க, உங்கள் பையனும் சிக்கிறாங்க கடைசியில். கரெக்டுங்களா? சிக்கிறது கிடையாது. அந்த நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளெல்லாம் தலையில் ஏறி மனசில் ஏறி நல்ல விஷயத்தை அவன் பெருசாக இப்படியெல்லாம் அம்மாவால் சமாளிச்சுக்காங்க, நம்ம வாழ்க்கையை அப்படி ஓட்டலாம் அப்படிங்கிற பிளான் வந்து அவனும் நிறையா கஷ்டப்படுவான். அதுதான் அவன் கஷ்டப்படுறதை பார்த்து பாட்டி தன் பேரனிடம் சொல்கிறது, நானும் கஷ்டப்பட்ட அவனும் நீங்கள் திணிக்காம மாட்டீங்கன்னா அந்த கஷ்டமே அவன் பட மாட்டான். என்ன பண்ணுவான்,
நீங்கள் கற்றுக் கொடுக்கணும். இந்த வேலை நம்ம போகிறோம், இந்த வருமானமாச்சு, இந்த கடன் கட்டுறதுக்கு சாயங்காலம் ஒரு வேலைக்கு போகிறோம், இந்த கடன் கட்டுறதுக்கு காலையில் ஒரு வேலைக்கு போகிறோம். நம்ம சம்பாதிக்க சாப்பாடு செலவுக்கு, வீட்டு வாடகை, மற்றது 2 செலவுக்கு தள்ளிட்டு போகும் அப்படின்னு சின்ன வயசுலேருந்தே நம்மளோட ஆக்டிவாக தன் மகனிடம் சொல்லி கொடுத்தா அவன் வந்து பெருசானாலும் நீங்கள் எப்படி ஆக்டிவாக, எப்படி நல்ல ஒரு துருதுருப்பாக உங்களோட கடன்களை சமாளிச்சிங்க அதே மாதிரி எஃபர்ட் போட்டு சமாளிப்பான். நம்ம ஃபஸ்ட்டே கடன் வாங்கிட்டு நம்ம வாயங்கொடவே சொல்லிட்டு நம்ம வாழ்க்கை இப்படி ஏதா அப்படின்னு நம்ம எப்போ எண்ணறமோ அப்போவே பார்த்திங்கன்னா அவனும் கெட்டு போயிடுறான். அவனும் கடன் வாங்குற, ஏகப்பட்ட பொய் பேசுகிறான், ஏகப்பட்ட பொய்யை அவனும் பேசுவான், அவன் பையனுக்கும் சொல்லி கொடுப்பான், தன் பேரனும் அதே மாதிரி கஷ்டப்படுவாங்க. இதை வாழ்க்கையில் நிறையா வீட்டில் நடக்குது. ஓடிடுவாங்க, ஒளிஞ்சுக்குவாங்க, ஓடிடுவாங்க, ஒளிஞ்சுக்குவாங்க. இது நடக்குது. வருமானத்துக்கு தகுந்த செலவு. ஸ்கூல் படிக்க வைக்கலாம், நல்லபடியாக படிக்க வைக்கலாம், நல்ல ஸ்கூல் சேர்த்துலாம், அதுக்கு உண்டான காசு வாங்கி கொடுத்துருக்கலாம். ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. எதையுமே தப்பு கிடையாது. ஆனால் திணிக்கக்கூடாது, சொல்லக்கூடாது. நீங்களே நேரடியாக பேஸ் பண்ணி அதை சொன்னீங்கன்னா உங்கள் மகன் உங்கள் ஓட்டுறது அதை கற்றுக்க மாட்டான். திறமை கற்றுக்கணும். திறமையாக நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை சொல்லி கொடுத்தீங்கன்னா நிறைய தெரிஞ்சுக்கலாம். உங்கள் மகனுக்கு மட்டும் கிடையாது, உங்கள் பேரனுக்கு மட்டும் கிடையாது. அதுக்கு மேலே தலைமுறைகள் வர எதையுமே கற்றுக்க மாட்டாங்க, எல்லாம் தெரிஞ்சுக்குவாங்க. நல்லா படித்து நல்லா வேலைக்கு போகிற பக்கமும் இருக்கிறாங்க. சரி, அப்பா அம்மா இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, நம்ம நல்லா இருக்கணும்னு நினச்சிட்டு நிறைய பேர் சிரமப்பட்டு குழந்தைங்க படிச்சு நல்லா நிறைய இருக்கிறாங்க. ஏன்னா அதில் 100க்கு 1%, 99% நம்ம அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்களோ அதை தான் சொல்கிறாங்க. மேக்ஸிமம் சொல்லாதீங்க. கடன்களை ஒருபோதும் உங்கள் மகன்களை திணிக்காதீர்கள், சொல்ல வைக்காதீர்கள். நிறைய கற்றுக்கிறாங்க, நிறைய தெரிஞ்சுக்கிறாங்க, நிறைய உங்களோட அதிகமான விஷயங்களை பேசுகிறாங்க. நிறைய பக்கம் பசங்களோட வாடா நான் வாங்கி தரேன், வாடா அங்கே வாங்கி தரேன், நான் ஜாமீன் போடுறேன், இங்கே வாங்கி தரேன், நான் ஜாமீன் போடுறேன் பாடுறேன். இந்த மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக்காக அவங்களே பெரிய நம்மளால் நம்ம பண்ணிக்கலாம், அங்கேயுமே சொல்லிக்கலாம், இங்கே சொல்லிக்கலாம், வண்டியை வச்சு வாங்கிக்கலாம், அந்த காசு இப்படி போடலாம், இந்த காசு இப்படி போடலாம், காசை புரட்டி எப்படியும் நம்ம வாழ்க்கை ஓட்டலாம்டா, அது ஒன்றும் கவலையே இல்லை. நாங்கள் சின்ன வயசு எங்கள் அம்மா அப்பாவெல்லாம் பண்ணிக்கிறாங்க, வாங்கிக்கிறாங்க, அதாவது சமாளிச்சுக்கலாம், வாழ்க்கை வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது. பாட்டி தாத்தா செய்யும் தவிர மகன் செய்கிறான், மகன் செய்ய தவிர அவரோட மகன் செய்கிறான். சரிங்களா? பார்த்து வாழ்க்கை சரியாக வாழுங்கள். கடன் வாங்குங்கள், வருமானத்துக்கு தகுந்த மாதிரி வாங்குங்க, இல்லைன்னா திறமையை உழைக்கிற மாதிரி 2-3 வேலை வாருங்க. தப்பில் வேலை பாருங்க, இல்லை வியாபாரம் பண்ணுங்கள், சொந்த தொழில் பண்ணுங்கள், இல்லை சொந்த உழைப்பில் வாழுங்க. சொந்த உழைப்பு தான். நீங்கள் சொந்த போய் யாரு கூட கடன் வாங்குறது, கடன் நீங்கள் தான் கட்டுறீங்க இல்லைன்னு சொல்ல. ஏன்னா வேலைகள் 2-3 வேலையை பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. எப்பொழுதும் உங்கள் மகனிடம் தேவையில்லாத விஷயத்தை சொல்லாதீங்க. உள்ளேயே கடன் பற்றியும் பேசக்கூடாது. கஷ்டம் தெரியணும், இந்த கஷ்டப்படுறோம் அந்த கஷ்டப்படுறோம் எல்லா கஷ்டத்தையும் சொல்லுங்க, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தப்பு இல்லை. ஏன்னா கடன்களை சொல்ல வைக்காதீங்க வாய் வழியாக. நிறைய சிஸ்டமேட்டிக் இங்கே போகலாம், அங்கே போயிடலாம், அவன் வரேன் அங்கே போகலாம், அவன் வரேன். இந்த சிஸ்டமேட்டிக் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் பசங்க உங்களால் கெட்டு போயிடுறாங்க, உங்கள் பேரனும் கெடுதா, அதுக்கு தலைமுறைகள் அப்படியே கெட்டுகிட்டே போயிட்டுருக்கு. சரிங்களா? படித்து முன்னேறி நல்ல ஒரு மார்க் எடுத்து நல்ல ஒரு வேலைக்கு போகிறவங்க இருக்கிறாங்க 1% தான். சரிங்களா? நன்றி.